ரூபாய் ஒரு வருஷம் கழிச்சு ஆகுதுன்னு சொல்றாங்க. ஆரம்ப காலத்துல சில செகண்டா மாறிக்கிட்டு வந்தது. உலகம் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து, ஜோதிடம் தோன்றின காலத்துல இருந்து இப்ப இவ்வளவு வருஷம் ஆகும்போது அது ஒரு வருஷ கணக்காகவும் மாத கணக்காகவும் ஆயிடுச்சு. பட் ஆனா உண்மை என்னன்னா, சயின்ஸ் படி உங்களுக்கு சொன்னா இன்னைக்கு அமாவாசை வருதா இல்லையா, இன்னைக்கு பௌர்ணமினா வருதா இல்லையா, அப்ப திருக்கணிதப்படி இன்னைக்கு அமாவாசை போட்டிருக்கோம், வருதா இல்லையா? அப்ப அதே மாறாத போது இது எப்படி மாறும்? அதனால் பலன் சொல்வதற்கு, ஒரு காரியத்தை செய்வதனால் நமக்கு நன்மை தீமை உண்டா, நமக்கு நன்மை நடக்கணும்னால் அதுக்காக செய்யற காரியம் திருக்கணிதப்படிதான். நம்ம கோயிலுக்கு போய் நம்ம நட்சத்திரப்படி அர்ச்சனை பண்ணணும், கோயிலில் ஒரு அபிஷேகம் பண்ணணும், கோயில் திருவிழாவில் கலந்துக்கணும், அதுக்கெல்லாம் பார்க்க வேண்டியது பாக்கியம். அது பொது பலன், இது துல்லியமான பலன். அதுக்குதான் திருக்கணிதம்னு பேர். திருன்னா சுத்தமான பலன். அதனால திருக்கணிதம் தான் ஜோதிட ரீதியா மனிதர்களுக்கு பலன் சொல்லவும், அவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்கள் நடப்பதற்கும், அவங்க திசாபுத்தி அனுசரித்து நடப்பதற்கும் முழுக்க திருக்கணிதம் தான். வாக்கியம் கோவில்களுக்கு நான் சொன்னா மட்டுமல்ல, திருப்பதி தேவஸ்தான பஞ்சாங்கம் சொல்லுது, காஞ்சி பெரியவர் சொல்லி இருக்காரு. ஆரியப்பட்டா காலத்திலிருந்து, அஸ்ட்ராலஜி வந்த காலத்திலிருந்து திருக்கணிதம் வந்திருக்கு. ராஷ்டிரிய பஞ்சாங்கம் கவர்மெண்ட் இருக்குது. அப்ப எல்லாமே திருக்கணிதம் தான் பலன் சொல்வதற்கு, வழிபடுவதற்கு வாக்கியம் தான்.